குழந்தையாக அவதரித்து அவர் நம்மை போல ஒரு மனிதனாய் வளர்ந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து சிலுவையிலே தன் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார். எவ்வளவு சந்தோஷமான செய்தி தானே. அப்ப உங்களுக்காக ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். அதனால கவலைப்படாதுங்க, பயப்படாதுங்க. இயேசுவே, எனக்காக நீங்க மனிதனா வந்தீங்களே, என்னை ரட்சிக்க அப்படின்னா எனக்கு அந்த ரட்சிப்பை தாங்க, இதுல இருந்து விடுதலை தாங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. இன்றைக்கு உங்களுடைய துக்கங்கள் கவலைகள் நீங்கி மகிழ்ந்திருக்க முடியாத ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார். நாம ஜெபிக்கலாமா? நம்முடைய இதயத்துல கை வைங்க. இயேசுவே, இந்த உலகத்தில் அவதரித்த நீர் என் உள்ளத்துல நீங்க அவதரிக்கணும், என் உள்ளத்துக்குள்ள வாங்க, எனக்குள்ள நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றீங்களா? தகப்பனே, அருமையான இந்த மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இவங்களுடைய துக்கத்தை மாற்றி சந்தோஷப்படுத்ததானே நீங்க மனிதனாக இந்த உலகத்துல வந்தீங்க, சிலுவையில மரித்து ரத்த சிந்தி உயிர்த்தெழுந்தீங்க. இப்ப ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு காரியத்துல ரட்சிப்பு வேணும்னு நிக்கிறாங்கப்பா. இன்றைக்கு இவர்களை தொடுங்க, இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க, இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுங்க. இந்த நிமிஷமுடைய வாழ்க்கையில உள்ளத்துக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சந்தோஷத்தினால் நிரப்பி மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா.